ஒரு சிம்பிள் எலகண்ட் ஹேர் ஸ்டைல் எப்படின்னு பார்க்கலாமா? வித்தவுட் எக்ஸ்டென்ஷன். இவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஓப்பன் கேர்ள்ஸ் தான், எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் அவங்களோட ஒரிஜினல் ஹேர்லேயே பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சீரம் அப்ளை பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் தட் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். இப்போ மூவ்ஸ் அப்ளை பண்ணுறோம் ஃபார் ப்ராப்பர் ஹோல்ட் நீட் ஃபினிஷ்காக. ஆஃப்டர் தட் நம்ம ப்ளோ ட்ரை பண்ணுறோம். ப்ளோ ட்ரை பண்ணும்போதே நம்மளுக்கு 70 to 80% ஹேர் வந்து ஸ்ட்ரைட் ஆயிரும். அப்படி ஆகலைன்னா மட்டுமே நம்ம அயனிங் பண்ணிக்கலாம். அப்புறமா டைரெக்டாக கிரிம்பிங் போய்க்கலாம். கிரிம்பிங் ஈவனாக ஒரே மாதிரியாக செக்ஷன் பை செக்ஷன் எடுத்து ப்ராப்பராக பண்ணும்போது ஹேர் ஸ்டைல் இன்னுமே நீட்டாக ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். கிரிம்ப் பண்ண ஹேர் இந்த அளவுக்கு நீட்டாக இருந்ததுன்னா நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ஹேர் ஸ்டைலும் அழகாக வரும். இவங்க க்ரௌனில் சிம்பிள் புல்லிங்ஸ், ஃப்ரண்ட்டில் சின்ன ட்விஸ்ட், எண்டில் கேர்ள்ஸ், இது மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க கேட்ட மாதிரியே நம்மளும் புல்லிங்ஸ் எடுத்தாச்சு, ஹேர் ஸ்டைல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. எண்டில் மட்டும் கேர்ள்ஸ். தென் நம்ம வந்து ஹேர் ஆக்சசரிஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் மேக் ஓவர் முடிச்சாச்சு.